டிமாண்டி காலனி 3 படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு. இயக்குனர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன டிமாண்டி காலனி படத்தோட 3வது பார்ட் டிமாண்டி காலனி 3 படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்தில் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போது இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் சென்னையில் ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. நடிகர் அர்ஜுன் அடுத்ததாக நடிக்க போகிற படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் அர்ஜுன் நடிக்கிற இந்த படத்தை இயக்குனர் சுபாஷ் கே. ராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நடிகர்கள் அபிராமி, பிரீத்தி முகுந்த் ஏற்கனவே நடிக்கிறாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது நடிகர்கள் அர்ஜுன், சிதம்பரம், ஜான் கொக்கேன், விவேக் பிரசன்னா, வினோத் சாகர், பாலாஹாசன், திலீபன், பவன் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்கன்னும், மியூசிக் டைரக்டர் ரவி பாஸ்ரர் இந்த படத்துக்கு மியூசிக் போட போகிறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகியிருக்கு. நடிகர் தனுஷ் நடித்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்க இட்லி கடை படத்தோட அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. நடிகர் தனுஷ் நடித்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்க 4வது படமான இட்லி கடை படத்தில் நடிகர் அருண் விஜய், நித்யா மேனன், ராஜ்கிரண் இவங்க எல்லாரும் முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் இந்த படத்தோட முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்டேட் அப்படின்னா, இட்லி கடை படத்தோட 2வது சிங்கிள் பாட்டு பற்றி தான். ஏற்கனவே இட்லி கடை படத்தோட முதல் பாட்டு என்ன சுகம் அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுக்கு மத்தியில் இட்லி கடை படத்தோட 2வது பாட்டை விநாயகர் சதுர்த்தி நாளான ஆகஸ்ட் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது பாட்டு என்ன அப்படின்னா, என்ஜாமி தந்தானே அப்படிங்கிற பாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.